ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து சமைப்பார். அட்லீஸ்ட் சண்டேலையாவது நம்ம அவருக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பர் நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவர் க்ளீன் பண்ணி தரத்துக்குள்ளே நம்ம கிரேவி எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டைலாம் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நண்டு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சீ ஃபுட்ஸ்க்கு எப்பவுமே வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு 2 தக்காளி பொடியாக நறுக்கி இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா குழைய வேக விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் நம்ம இது கூட சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடி பிடிக்காம இருக்க நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்ச நேரம் இந்த மசாலா வந்து வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு வந்து உள்ள சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. நண்டு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். நண்டுலேருந்து நல்லா தண்ணி வரும் உங்களுக்கு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேருங்க. வேணும்னா நம்ம அப்புறமா வந்து திருப்பி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த நண்டு வேகிறதுக்காக நான் ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இது கூட வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துருந்தேன். மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க காரத்தை. இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நண்டோட அந்த ஓடு வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்த உடனே நம்ம இது கூட வந்து கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே மல்லி இலை தூவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்க்குறேன். இந்த டைமே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சளி, கோல்டு அப்போலாம் இந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே குக் பண்ணிட்டேன். நண்டு வேறு கொஞ்சம் பெரிய நண்டுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் வந்து செமி கிரேவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி அதிகமாக வந்து சேர்க்கல. சூப்பராக வெந்துருச்சு நண்டு. இதை வந்து நீங்கள் சுடு சாதத்துக்குள்ளே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மிளகுத்தூள் வந்து நம்ம நல்லா சேர்த்துருக்கனால நல்லா காரசாரமாக உங்களுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video.